கொஞ்சம் விரைவாக வர வேண்டும். நாம் சரியான நேரத்தில் நிகழ்வுகளை நிறைவு செய்ய வேண்டும் மன நிறைவோடு. அடுத்தபடியாக செல்வ குமரேசன், வீரபாண்டி நடு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வ குமரேசன். அடுத்தபடியாக வெங்கடாச்சலம். அடுத்தபடியாக கவிஞர் லட்சுமி குமரேசன் தேனியிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அம்மா லட்சுமி குமரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த கவிஞர் திரு முகமது அயூப் அவர்கள். கவிஞர் அயூப். அடுத்து கவிஞர் பொன் நாகராஜன். அடுத்த கவிஞர் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய வைர விசயன் அவர்கள். வைர விசயன். அடுத்த கவிஞர் பிரத்யோகமாக நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா பா முத்துமணி அவர்கள். கொஞ்சம் பலத்த கையொலி எழுப்பலாமே. முருகானந்தம் அவர்கள் தலைமை கவிஞராக இருந்து கவியரத்தை நடத்த ஐயா முன்னிலை வகித்து சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். வேறு ஒன்றுமில்லை. கவிதைகளை கேட்க காதுகள் மட்டும் திறந்திருந்தால் போதாது, உங்களுடைய மனமும் கொஞ்சம் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பாடுகின்ற கவிதைகள் எல்லாம் சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, சிந்தித்து வாழ்வதற்காக என்ற உணர்வோடு மெய்ப்பாடும் பொய்ப்பாடும் என்ற தலைப்பிலே மிகப்பெரிய ஒரு கவிஞர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அவருடைய பெருமைகளை யாரும் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. இந்த மாலை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவர். நம்முடைய அனுப்பானடி பகுதியை சார்ந்தவர். திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருந்து இன்றைக்கு பல்வேறு இளைஞர்களை அந்த பகுதிக்கு அனுப்பிவிட்டு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது என்பது என்னை பொறுத்தவரை நானும் ஒரு சிறு குழந்தையாக இருந்த அவருடைய கவிதைகளை கேட்டு மகிழ்வதற்காகவே காத்திருக்கிறேன். ஆகவே தயவுசெய்து உங்கள் அருகில் இருப்பவர்களோடு உறவு பேசுவதற்கு இது நேரமில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து, கவிதை என்பது சொல்லின் அழகு அல்ல, அது சொல்லும் பொருளின் அழகு, அது அந்த பொருள் உணர்த்தும் வாழ்வின் அழகு, அந்த வாழ்வை நாம் எப்படி அறமாக வாழுகிறோம் என்பதின் அடையாளம் என்பதை மட்டும் நினைவுபடுத்தி, இந்த நிகழ்வில் கவியரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கின்றவர்கள் தயவு செய்து 2 தடவை கவிதைகளை வாசிக்க வேண்டாம். ஏனென்றால் எல்லோரும் ஒரு தடவையிலேயே புரிந்து கொள்ளும் பேராளுமை மிக்கவர்கள் தான். இங்கே இருக்கிற எல்லோரும் இந்த கவியரங்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட சிலருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு கவிஞர்களையும் கவி தலைமையையும் பார்வையாளர்களாக இருக்கின்ற கவித்துவ நெஞ்சமுள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி மீண்டும் வருக வருக என்று வரவேற்று கவிதை மலையை தாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மேடை தலைமை கவிஞரிடம் அனைவரும் அமைதி காத்தால் அருமையாக அந்த கவியரங்கம் சிறப்பாக நடைபெறும். வணக்கம். தமிழ் வணக்கம். சொல்லேந்தும் சுவையாகி சுவையேந்தும் பொருளாகி தொல்லேந்தி வாழ்பவளே வணக்கம். துண்டேந்தி இறந்தார்க்கும் தொண்டேந்தி சுரந்தார்க்கும் துணையாகி சிறந்தவளே வணக்கம். வள்ளேந்தும் இந்திதனை வந்தவழி போக வைத்து வாகை சூடி வென்றாயே வணக்கம். வள்ளுவனார் மனம் நுழைந்து வாழ்வியலாய் நீ பிறந்து வழிகாட்டி நின்றாயே வணக்கம். இல்வாழ்க்கை அறமென்றாய் எவ்வுயிரும் சமமென்றாய் இகமெல்லாம் உன் சீரே மணக்கும். எதிர் வந்த பகை வென்றாய் ஈடில்லா புகழ் கண்டாய் எத்திக்கும் உன் பேரே நிலைக்கும். இல்லார்க்கும் கல்லார்க்கும் இசையோடு பண்ணாகி எந்நாளும் இனிப்பவளே வணக்கம். ஏதில்லை எனும்போதும் உன் பேரை நான் சொன்னால் எப்போதும் என்னாவும் இனிக்கும் தமிழே வணக்கம். இந்த நட்பு தமிழ் வட்டத்தினுடைய 5வது ஆண்டு விழா ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையிலே நடக்கின்ற இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்கின்ற இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஐயா, இந்த நட்பு தமிழ் வட்டத்தினுடைய நிறுவனர், தலைவர் மற்றும் இந்த நட்பு தமிழ் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள்
நமது ஐயா செயலாளர் நாவினி நாசர் அவர்கள், பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரன் ஆசித்தம்பி அவர்கள், அதுபோல் துணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் உள்ள நண்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் அதுபோல் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நமது வாழ்த்துறை நல்கி இங்கே நமக்கு பாராட்டுதல்களை கொடுக்க வந்திருக்கின்ற நமது ஐயா பேராசிரியர் கபிலன் அவர்களையும், இங்கே வருகை தந்து நம்மை எல்லாம் சிறப்பிக்க இருக்கின்ற ஐயா நமது நீதிபதி ஐயா அவர்களையும், அதுபோல் இங்கே பகுத்தறிவு பாவலர் ஐயா செல்வி மீனாட்சி சுந்தரம், பன்முக கலைஞர் அம்மா அருமை சகோதரி இளவரசி சங்கர், அதுபோலவே இங்கே பெண்ணாடத்திலிருந்து வருகை தந்து குரலிசையை வழங்கிய அருமை சகோதரி நிறைமதி நீலமேகம் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற நமது தமிழ் இயக்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் ஐயா முத்துமாரியப்பன், அதுபோலவே நமது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா சுகுமாரன் அவர்கள் மற்றும் இங்கே நமது விருதுநகர் சுழற்சங்கத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரையும், ஐயா ஜெயிலானி உட்பட அத்தனை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே ஐயா கொடுத்திருக்கின்ற தலைப்பு மெய்ப்பாடும் பொய்ப்பாடும். எது மெய் எது பொய் எவரே அறிவார், எது மெய் எது பொய் எவரே அறிவார், இது மெய் என்றே நினைத்தவை இது பொய் என்றே மாறும். புதுமை தோன்றும் புலரும் அறிவால், புதுமை தோன்றும் புலரும் அறிவால், சுற்றும் பூமியை சூரியன் என்றால் இட்டை நாள் அறிவியல் ஏற்குமா சொல்வீர். அம்புலி அழைத்தே அன்னம் ஊட்டினோம், அம்புலி அழைத்தே அன்னம் ஊட்டினோம், நம்மவன் ஆம்ஸ்டாங் நாட்டினான் கொடியை, நிலவின் தரையில் நீரினை கண்டார், உலகம் போற்றும் மயில்சாமி அண்ணாதுரை. செவ்வாய் செலவு சென்று மீண்டபின் செவ்வாய் தோஷம் செல்லுபடியாமோ, பாறையிலே பொய்யுண்டு பொக்குப்பாறை, பார்வையிலே பொய்யுண்டு கயவர் பார்வை, பாடலிலே பொய்யிருந்தால் அழகை சேர்க்கும், பாடலதே பொய்யானால் அறிவை தூர்க்கும். மெய்ப்பாடு இதுவென்றே மேதினிக்கே உரைத்த மேன்மைமிகு தமிழ் நிலத்தில் மாற்றாரின் நுழைவால், பொய்ப்பாடு புகுந்ததுவே புகைமூட்டம் போலவே, புதுப்பாட்டு ஒழித்திடவே களமமைத்தார் நானா, 8 தலைப்பில் கொட்டு முழக்கவே எண்ணருந்தோழர்கள் உங்கள் முன்னே, கட்டித் தயிராய் கண்ணல் சாராய் வெட்டிப்பகையை வீழ்த்தும் வாளாய், மெய்யே கவிதை என மேடையில் முழங்க, பொய்யா வாழ்வரம் காக்கும் கவிஞர்கள் அடைமலை கவிதைகள் அள்ளியே தருவதற்கு இதோ வந்திருக்கின்றார்கள். இடையிலே நானுமேன் இன்தமிழ் பருகுவோம். முதலாவதாக ஐயா காசோரா அவர்கள். ஆங்கிலம் புகட்டிய ஆசிரியர் இவரே, ஆங்கிலம் புகட்டிய ஆசிரியர் இவரே, தாங்கி பிடிப்பார் தமிழின் புகழை, உயிராய் தமிழை ஓமும் திறத்தார், மயிலின் தோகை போல் வருடும் சொற்களால். கவிஞர் காசோரா பேச்சுக்கள் எல்லாம், கவிஞர் காசோரா பேச்சுக்கள் எல்லாம் கரும்பின் சாராம் மிக இல்லை, தமிழே நீயம் உயிரே என்று தரவே வருகிறார். வாங்கலையா. நமது நட்பு தமிழ் வட்டத்தின் 5வது ஆண்டு விழாவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கம். 8 திக்கும் பரவி எல்லார் மனதிலும் நிறைந்து வாழும் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது தலை வணக்கம், தலைமை வணக்கம். இவ்வினிய காவியரங்கனை தலைமையேற்று இனிதே நடத்துகின்ற தலைவர் அவர்களுக்கு என் அன்பான மானிட வணக்கம். அவை வணக்கம். அன்பானவர்களே, நண்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் எனது பணிவான மனித வணக்கம். எனது கவிதையினை உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். தலைப்பு தமிழே நீயம் உயிரம்மா.
நற்றமிழுக்கும் அமுதென்று பேரம்மா, இன்பத் தமிழே தமிழர்க்கு தேரம்மா. தமிழே எங்கள் தாய்க்கிங்கு நேரம்மா, தங்கத்தமிழே இவ்வுலகத்தில் ஏரம்மா. தங்கத்தமிழே இவ்வுலகத்தில் ஏரம்மா. தமிழே உன்பால் கொண்டேன் நேசம், தமிழ்நாட்டில் பூவெல்லாம் உன் வாசம். தமிழ் குணங்கள் நிறைந்தது தமிழ்தானே, தமிழ் தாய் எந்தன் குங்கும சிமிழ்தானே. தமிழ் தாய் எந்தன் குங்கும சிமிழ்தானே. தமிழ் என்ற சொல்லுங்கு அழகம்மா, தமிழில் தாய்மொழியில் நீ பழகம்மா. பிற மொழி தேடுவதில் நீ விலகம்மா, தமிழ் மொழி பேசுவதில் உயர்வம்மா. தமிழ் மொழி பேசுவதில் உயர்வம்மா. தமிழரை பார்த்து தமிழால் வாழ்த்திடு, காலையும் மாலையும் தமிழில் வணங்கிடு. மண் மணக்கும் தமிழில் சொல் மணக்கும், எட்டுத்திக்கும் தமிழ்மொழி தித்திக்கும். எட்டுத்திக்கும் தமிழ்மொழி தித்திக்கும். முத்தமிழும் தமிழனுக்கு போதிமரமே, எம் மதமும் தமிழ்மொழிக்கு சம்மதமே. தமிழ்மொழியே தமிழரின் தலையம்மா, உனை வணங்குகிறேன் நீ எம் உயிரம்மா. உனை வணங்குகிறேன் நீ எம் உயிரம்மா. கண்ணை கட்டியே காட்டிலே விடுவீரோ, கயிறை கட்டியே வீட்டிலே அடைப்பீரோ. அன்னையை தமிழ் அன்னையை உணர்வீரோ, தமிழ் மொழியை தலைநிமிரச் செய்வீரோ. தமிழ் மொழியை தலைநிமிரச் செய்வீரோ. நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். முத்தமிழை போதிமரம் என்று மொழிந்தார், மும்மதமும் தமிழருக்கு சம்மதம் என்றார். புத்தனவன் சென்ற வழி நாமும் செல்ல, பூபாலம் இசைத்தாரே கசோரா வாழ்க வாழ்க. அடுத்து வருகிறார் செல்வ குமரேசன். முற்றும் வான் நிரப்பும் முழுமதி போல, முற்றும் வான் நிரப்பும் முழுமதி போல, முழுதும் நிறைமணத்தால் முகிழ்த்த சீராளன். கற்ற கணமின்றி கரும்பு சொல்லேந்தி, கண்ணில் அன்பேந்தி காக்கும் சீராளன் செல்வகுமரேசன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, ஏதும் விதிப்படி என்பது மோசடி. ஓது தமிழறம் உண்மையே பேணு, சூது தவிரென சொல்ல வருகிறார். வாருங்களையா. நமது நட்பு தமிழ் வட்டத்தின் ஐம்பெரும் தமிழ் விழாவில் கலந்து கொண்டு இந்த கவிதனை படைக்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும், மேடையின் கண் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், மேடையின் முன்பாக தமிழ்ச்சுவை கேட்க தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை படைக்கின்றேன். வைகை நதி அலை எதிர்த்து வந்த தமிழே, வள்ளுவத்தில் வாழும் வழிதந்த தமிழே வாழி. கலகலக்கும் அருவி என கருத்தூன்றி கவி படைக்கும் கவியரங்க தலைமையே வாழி. இருநாவுக்கு ஒரு நா வாழ்த்து, நட்பும் தமிழுமாய் நாளும் அறம் செய்யும் நானாவே எங்கள் பேனாவே வாழி. கவிஞர்களே சுவைஞர்களே வணக்கம். வாழி. மெய்ப்பாடும் பொய்ப்பாடும் படும்பாடு பெரும்பாடு, என்பாடோ வெறும்பாடு, இருந்தாலும் குறும்பாடாய் சில வழிகள். நன்றெல்லாம் என்னாலே தீதெல்லாம் பிறராலே, என்பதெல்லாம் அழகில்லை அறிவான பேச்சுமில்லை. காடழித்து நாடு செய்தோம் காற்றெல்லாம் மாசாச்சு, குளமழித்து வீடு செய்தோம் குடிநீரும் காசாச்சு. உணவே மருந்தான உண்மை மறந்தாச்சு, மருந்தே உணவான பொய்மை நிறைந்தாச்சு. அண்ணாச்சி கடை மறந்தோம் ஆடம்பர மால் நுழைந்தோம், அவசர அவசியத்தின் அண்டை நட்பிழந்தோம். மக்கும் குப்பை உரம் துறந்தோம் மண்ணும் மலடானது, மட்காத குப்பை நாமானோம் மகசூலும் மருந்தானது. பூச்சிக்கொல்லி மருந்தடித்தோம் பூமியும் புன்னகை தொலைச்சாச்சு, புது புது நோய்கள் பிறந்தாச்சு, பசுமை புரட்சியும் பகையாச்சு. அரசு பதவிகள் பணிகள் வேண்டும், அரசு பள்ளி மருத்துவம் வேண்டாம். எல்லாம் அவன் செயல் என ஒன்றில்லை, எல்லாம் நம் செயல் நம்பிக்கை வை. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நன்றது தீதது பகுத்தறிவோமே, நாளும் நல்லறம் தொடர்வோம் வெல்வோம். பெரியோர் சிந்தனை சிறியோன் பகிர்ந்தேன், செவிவழி கேட்டோர் சிந்தை நிறைத்தோர் எல்லோருக்கும் நன்றி
வணக்கமும் வாழ்த்தும். அரசு பதவி பணிகள் வேண்டும். அரசு பள்ளி மருத்துவம் வேண்டாம். எல்லாம் அவன் செயல் என ஒன்றில்லை. எல்லாம் நம் செயல் நம்பிக்கை வை. அறிவு கண்களால் அனைவருக்கும் உரைத்தார். செறிவு சீர் வினாக்கள் சிந்தையில் பாய்ச்சினார். இல்லையா? சரி. அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இவர். முரசு கொட்டினார் முத்தமிழ் முழங்கி. தொண்டரம் பேணும் தூயர் குமரேசன். நின்று புகழ் சூடுவார் நிலத்து. வாழ்க வாழ்க. அடுத்து படிக்க இயலா புத்தகமா என்ற தலைப்பில் அம்மா லட்சுமி குமரேசன் அவர்கள். நாளும் படிப்போம் நம்மை சுற்றியுள்ள மானுடத்தை, தாயை, தந்தையை, தாத்தாவை, ஆட்சியை என நற்றமிழில் முழங்க வருகிறார் அன்பு சகோதரி தேனியிலிருந்து லட்சுமி குமரேசன் அவர்கள். கொஞ்சம் நல்லா கைதட்டலாம். ஏன்னா மகளிர்களை முன்னேற்றுகிற மிகச்சிறந்த கவிதைகளை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் இருக்கிறார் நம்முடைய சகோதரி. உற்சாகம் நீங்கள் படுத்தாவிட்டால் பிறகு எல்லோரும் படுத்து விடுவார்கள். தாயே தமிழே வணக்கம். தரணியில் பிறந்த மொழிகளுக்கெல்லாம் நீயே தொடக்கம். தமிழ் கவி பூக்களை சரமாக்கிய தகைசால் தலைமைக்கு என் தமிழ் வணக்கம். சரம் தொடுத்த பூக்களை அள்ளிச் சூட வந்த அன்பான அவையோருக்கு பண்பான வணக்கம். இந்த நட்பு தமிழ் வட்டம் மூலமாக இவ்வளவு நட்பு பூக்களை எனக்கு அறிமுகம் செய்த நட்பு தமிழ் வட்டத்தின் தலைவர் நிறுவனர் நானா ஐயா அவர்களுக்கும், இவ்விழாவினை சிறப்பாய் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாவிற்கினிய நாசர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு படிக்க இயலா புத்தகமா பெண். படிக்க இயலா புத்தகமா பெண். தலைப்பை மட்டும் இருமுறை. அடுக்கி வைத்த அலமாரியில் அலங்காரமாய் ஆட்சியின் நினைவுகளை தாங்கி நிற்கும் அழகான விளக்கொன்று. ஆர்வமாய் எடுத்தபோது ஆட்சியும் வந்துவிட்டால் நினைவோரம். கடிகார முள்ளென ஓடியவள் கண்டதென்னவோ வேதனைதான். பொருத்தமில்லாத இணை என்று பொழுதும் பேசியவள் ஆணும் பெண்ணுமாய் 6 பிள்ளைகள் பெற்றதென்ன சொல்ல. நாளும் ஓர் நலபாகம் செய்தே நாவினிய நற்சொல்லுக்கு தவம் கிடந்தவள் பார்த்து பார்த்து பரிமாறியதை என்ன சொல்ல. வருடத்திற்கு ஒரு முறை வனப்பான வண்ணப்புடவைக்கு ஏக்கமுடன் காத்திருந்தவள் தும்பைப்பூ வேட்டியிலே கொண்டவனின் கோலம் கண்டு சொக்கியதை என்ன சொல்ல. புல்லெனவே மதிக்கும் மணாளனை கை நிமிர்ந்த பிள்ளைகளுக்கு கடவுளென அறிமுகம் செய்ததை என்ன சொல்ல. இறுதி யாத்திரையில் தாத்தாவும் முன்னே இடம் பிடிக்க 6 மாசத்தில் ஆட்சியும் அங்கே போனதை என்ன நான் சொல்ல. பெண் படிக்க இயலும் புத்தகம்தான். கொஞ்சம் பரிவுடன் நாம் பார்த்தார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண் படிக்க இயலும் புத்தகம்தான், கொஞ்சம் பரிவுடன் பார்த்தால் என்று நம் போன்ற ஆண்களின் நெற்றிப்பொட்டில் சூடு வைத்தார் தன் பாட்டு தீ கொண்டு அருமை சகோதரி லட்சுமி குமரேசன் அவர்கள். வாழ்க என்று வாழ்த்தி, அடுத்து நமது முகமது அய்யூப் அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பிலே அகரம் தந்த தமிழெடுத்து வருகிறார் ஐயா முகமது அய்யூப். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால்
சூது நெறி செய்து பிறர் பொருளை சுருட்டிக் கொள்வதோ, சூது நெறி அறியாது தம் பொருளை பிறருக்கு சுருட்ட உதவுவதோ அல்ல என்று எடுத்துரைக்க வருகிறார் எம் கவிஞர் ஐயா முகமது அசூப் அவர்கள். வாருங்கள் ஐயா. என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் இணையாளும் தமிழுக்கும் தலைமை வணக்கம். நட்பு தமிழ் வட்டத்தின் நாயகர் நம் நானா ஐயாவிற்கும் தலைமை பாட்டரசர் சுபமு ஐயாவிற்கும் நன்றியுடன் நல்வணக்கம். கவிதை தேனீக்களுக்கும் கற்றறிந்தார் பேரவைக்கும் கனிவான என் வணக்கம். யாதும் ஊரே மனிதகுல ஒற்றுமையின் உயிர்க்குரல் யாவரும் கேளீர் மனிதநேய பண்புணர்த்தும் உயர்கருத்து. பழுதற்ற வார்த்தைகளை பக்குவமாய் பேசியவன் தமிழன். உழுதுண்டு வாழ்வதையே உயர்வென்று நேசித்தவன் தமிழன். சாதி என்ற பேதமின்றி சமத்துவமாய் வாழ்ந்தவன்தான் தமிழன். சகோதர சகோதரிகளாய் உறவாகி வாழ்ந்த இனம் தமிழினம். சனாதன சகதியிலே ஒரு நாளும் விழாதவன்தான் தமிழன். சரிநிகர் சமானம் என்ற சரித்திரமே தமிழினம். வாழ்வதற்காய் வந்த மண்ணில் வர்ணபேதம் வர்க்கபேதம் எதற்கு? பிரிவினையும் பேதங்களும் பித்தலாட்டம், பூப்பறிக்க மரத்தை வெட்டும் புழுகினி ஆட்டம். சாதிக்க நினைப்போம் சாதி வெறியை வேரோடு அறுப்போம். மனித மார்க்கம் ஏற்போம், மதங்களின் மூர்க்கம் தவிர்ப்போம். உலக மாசும் களைவோம், உள்ள மாசும் களைவோம். அன்பு மனத்தை நேசிப்போம், அறிவை இணைத்து யோசிப்போம். தனக்கு மேல் யாரும் இல்லை என்னும் சுயமரியாதை நன்று. தனக்கு கீழும் யாருமில்லை என்னும் பொதுமரியாதை இன்னும் இன்னும் நன்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் சொன்னதும் இதுதான் தோழா. நட்பு தமிழ் வட்டம் நயமாய்ச் சொல்வதும் இதுதான் தோழா. கணியன் சொல்லை காதல் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கணியன் சொல்லை காதல் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம். ஜாதி என்பது ஏதுமின்றி ஒற்றுமையாய் வாழ்ந்தவன்தான். சகோதர சகோதரியாய் அனைவருக்கும் உறவினன்தான். சனாதன சகதியிலே ஒரு நாளும் விழாதவன்தான். சரிநிகர் சமானம் என்ற சரித்திரமே தமிழன்தான். இல்லறம் நல்லறம் என்பதோடு தொண்டரத்தையும் தொட்டு பழகியவன் தமிழன். சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு என்று வாழ்ந்து வருகிறவன் தமிழன் என்று முழங்கிய ஐயா முகமது அய்யூப் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்து கோவிக்காமல் என்ன செய்ய நமது நட்பு தமிழ் வட்டத்தினுடைய கவிஞர் ஐயா பொன்னா. நானா பள்ளியில் தானாய் இணைந்து வானாய் உயர்ந்து நிற்கும் எங்கள் பொன்னா. இது பொன்னா மட்டுமல்ல, புதுமைனா புரட்சினா இதோ வருகிறார். கோவிக்காமல் என்ன செய்ய கொடுமை நிலை கண்ட பின்னே என்று உங்கள் முன்னால் முழங்க வருகின்றார். அமாவாசைகளுக்கு மட்டும் ஓதும் மொழி அல்ல, அம்மாவின் வாசத்திலிருந்து ஓதும் மொழி. அன்றாடம் எந்தன் உயிர்மெய்யாய் கலந்தவளே தமிழே வணக்கம். நாங்கள் நன்னிலை பெற்றிடவே நாளும் நினைத்தவரே, நாங்கள் முன்னிலை பெற்றிடவரே, நாங்கள் முன்னிலை பெற்றிடவே இன்று முன்னிலை வகித்தீரோ ஐயா, வணங்குகிறேன். காத்து கருப்பை விரட்ட கவிவால் வீசும் புலமையே, தீட்டான சமூகத்தை தீட்ட வந்த புதுமையே, நட்பு தமிழ் வட்டத்தின் கவி தலைமையே வணக்கம். அகத்திக்கீரை கொடுத்தால் குற்றம் குறைந்து விடாதென்றும், அகத்திலே சுத்தம் தேவையெனில் அன்னை தமிழை பருக வேண்டுமென வந்திருக்கும் அவையோர்க்கும் வணக்கம். கோவிக்காமல் என்ன செய்ய? கடவுளை வணங்குதல் தடை என்றீர்கள். கடவுளே வேண்டாமென வடக்கே ஒதுக்கினோம். நீங்கள் பிடித்து கொண்டீர்கள், நாங்கள் படித்து கொண்டோம். கடவுளை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள், நாங்கள் படித்து கொண்டோம். கருவறைக்குள் நுழையும் அனுமதி பெற்றோம். மறுபரிசீலனை செய்யும் மனநிலையில் உள்ளோம். எங்கள்
கருவறைகளை அல்லவா நீங்கள் காணிக்கையாக கேட்கிறீர்கள். இனியும் கோபிக்காமல் என்ன செய்ய? கடவுளை நம்பினாலோ திருவிழாக்களில் மட்டுமே தீ மிதிப்பு. உங்களை நம்பியதால் இங்கு ஒவ்வொரு நாளும் தீ மிதிப்பு. எங்களின் மரண ஓலங்கள் உங்கள் மனதின் குரலாய் இன்னும் கேட்கவில்லையா? இல்லை, எம் பக்கம் செவி சாய்க்கவே இல்லையா? கடவுளின் தலைப்பில்லை என்றால் காதுகள் கேட்காதா? அது சரி, அந்த கடவுளுக்கே கேட்கவில்லையே. இனியும் கோபிக்காமல் என்ன செய்ய? வழிப்பறி செய்தீர்கள், விழித்து கொண்டோம். வரிப்பறி செய்தீர்கள், வசமாய் மாற்றினோம். கொஞ்சம் பணம் ஒளித்து வைத்திருக்கிறோம், கொஞ்சம் பணம் ஒளித்து வைத்திருக்கிறோம். நாளை உயிர் வாழ வரி போட்டால் உடனே கட்டுவதற்காக, நாளை உயிர் வாழவும் வரி போட்டால் உடனே கட்டுவதற்காக. இனியும் கோபிக்காமல் என்ன செய்ய? உயர்வு பயம் நோக்கி உங்கள் பயணம், உயிர் பயம் தேக்கி எங்கள் பயணம். இங்கு காவல் தெய்வங்கள் காவு கேட்பதென்னவோ ஆடுகளை அல்ல, ஆட்களைத்தானே. இனியும் கோபிக்காமல் என்ன செய்ய? கடவுளை நம்பினாலோ திருவிழாக்களில் மட்டுமே தீமிதிப்பு, உங்களை நம்பினாலோ ஒவ்வொரு நாளும் தீமிதிப்பு. அருமையான வரிகள். எங்களின் மரண ஓலங்கள் உங்கள் மனதின் குரலாய் இன்னும் கேட்கவில்லையா? இல்லை, என் பக்கம் நீங்கள் செய்வி சாய்க்கவே இல்லையா? கடவுளின் தலைப்பிள்ளை, கடவுளின் அவதாரம், கடவுளின் பிள்ளையாக வந்தவர்கள். கடவுளின் தலைப்பிள்ளை என்றால் காதுகள் கேட்கவே கேட்காதா? அது சரி, உங்கள் அப்பனும் ஆத்தாளுமான அந்த உதாவாக்கரை கடவுளுக்கே காது கேட்கவில்லையே. இனியும் கோபிக்காமல் என்ன செய்வது என்று கோப ஆவேசத்தோடு இங்கே பாடினார். அவருடைய கடைசி வரிகளையெல்லாம் அவர் இங்கே மிகுந்த கோபத்தோடு அவர் எழுதியிருந்தாலும் இங்கே வாசிக்காமல் விட்டுவிட்டார். அறம் நாம் சீற்றமும் காட்டுவோம் நன்றி அரவுணவாளர்களே என்று அழைத்து நாம் சீற்றத்தோடு நமது நாடு இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கின்றார் ஐயா பொன்னா அவர்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை கூறி அடுத்ததாக நமது திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர் என்றாலும் கரையில் தமிழில் கலந்து சிறந்தவர், பொன்னும் வைரமுமாய் கவியெல்லி வழங்கிட வருகிறார் ஐயா வைர விஜயன் அவர்கள். அவர்களுடைய தலைப்பு யார் தந்தது இந்த சரியாசனம்? வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நட்பு தமிழ் வட்டம் 5வது ஆண்டு ஐம்பெரும் விழாவிலே அடியேனை கவி பாடும்படியாக அழைத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எவருக்கும் தலைவணங்கா உயர் தமிழே, என் உயிர் தமிழே, தலை வணங்குகிறேன். எவருக்கும் தலைவணங்கா உயர் தமிழே, என் உயிர் தமிழே, தலை வணங்குகிறேன். தேமா புளிமாவில் தொடங்கி வைத்த மாமா நீர் மாமா, தேமா புளிமாவில் தொடங்கி வைத்த மாமா என் தமிழாசான், என் தமிழாசான். அவர் மனம் நானா என்கிறது, அவர் மனம் நானா என்கிறது. ஆம், நீங்கள் அறிந்த நானா, ஆம் நீங்கள் அறிந்த நானா. தலைமை கவிக்கு என் முதல் வணக்கம். தமிழ் மரபு மாறா நிமிர் கவியே, தமிழ் மரபு கவியே, சுபமு ஐயாவே வணக்கம். இருள் ஒளி, ஒளி இருளை விழுங்க முடிவதில்லை, ஒளி இருளை விழுங்க முடிவதில்லை. அந்த இருள் பெட்டகத்தைப் போல ஒளியை சேமித்து வைத்திருக்கிறது. அந்த இருள் பெட்டகத்தைப் போல ஒளியை சேமித்து வைத்திருக்கிறது. ஜனனம் மரணத்தை அடைகாக்கிறது, ஜனனம் மரணத்தை அடைகாக்கிறது.
ஓலங்களை மௌனம் அடக்க பார்க்கிறது. ஓலங்களை மௌனம் அடக்க பார்க்கிறது. ஒப்பாரிகளை கேட்டு கேட்டு மண்ணும் வாய்பிளந்து சிரிக்கிறது. ஒப்பாரிகளை கேட்டு கேட்டு மண்ணும் வாய்பிளந்து சிரிக்கிறது. காலங்காலமாய் வரலாறுகள் புதையலாய் மறைகின்றன. காலங்காலமாய் வரலாறுகள் புதையலாய் மறைகின்றன. வெற்றிகளை தோல்விகளே தீர்மானிக்கின்றன. வெற்றிகளை தோல்விகளே தீர்மானிக்கின்றன. கொடிகள் ஏறுவதும் இறங்குவதும் அன்றாட வாழ்வில் ஒப்பனையாகின்றன. கொடிகள் ஏறுவதும் இறங்குவதும் அன்றாட வாழ்வில் ஒப்பனையாகின்றன. பொய்யை மெய்யாக்க நாவுகள் அலைகின்றன. பொய்யை மெய்யாக்க நாவுகள் அலைகின்றன. நீதியின் துலாக்கோல் நிலைகொள்ள முடியாமல் தட்டு தடுமாறுகிறது. நீதியின் துலாக்கோல் நிலைகொள்ள முடியாமல் தட்டு தடுமாறுகிறது. கோவணாண்டிகள் கோபுரத்தில் ஏறி நின்று கோட்டை கட்ட யோசிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். கோவணாண்டிகள் கோபுரத்தில் ஏறி நின்று கோட்டை கட்ட யோசிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். சக்கரத்தின் மேல் தட்டு கீழ்த்தட்டை பார்த்து நையாண்டி செய்கிறது. சக்கரத்தின் மேல் தட்டு கீழ்த்தட்டை பார்த்து நையாண்டி செய்கிறது. சக்கரத்தின் சுழலாத அச்சாணி, சக்கரத்தின் சுழலாத அச்சாணி மேடு பள்ளங்களை ஓசையின்றி கடக்கிறது. மேடு பள்ளங்களை ஓசையின்றி கடக்கிறது. ஆடைகள் அவிழ்ந்த நிலையில் அரசியல் மேடையின் அலங்கார வார்த்தைகள். ஆடைகள் அவிழ்ந்த நிலையில் அரசியல் மேடையின் அலங்கார வார்த்தைகள் ஊசிப்போன ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கின்றன. ஊசிப்போன ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கின்றன. ஆரியத்தின் ஆசிரமங்கள், ஆரியத்தின் ஆசிரமங்கள் வீரியமாய் விதைத்த சாதிய வகுப்புகள், வீரியமாய் விதைத்த சாதிய வகுப்புகள் பதரும் புதருமாய் சரிந்து மாய்கின்றன. பதரும் புதருமாய் சரிந்து மாய்கின்றன. சோதனைகளை சாதனைகளாக்க, தவறுகளை சரியாக்க, சோதனைகளை சாதனைகளாக்க, தவறுகளை சரியாக்க ஒரு சரியாசனம் நமக்கு வந்தது. ஒரு சரியாசனம் நமக்கு வந்தது. யார் தந்தது இச்சரியாசனம்? யார் தந்தது இச்சரியாசனம்? என்றும் சரியாத தமிழ்ச்சனம்தான். என்றும் சரியாத தமிழ்ச்சனம்தான். உறுதியும் குருதியும் கொண்ட இனமான தமிழ் இனம். உறுதியும் குருதியும் கொண்ட இனமான தமிழ் இனம். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் சரியாசனத்தின் கைகளாம். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் சரியாசனத்தின் கைகளாம். நன்றி, வணக்கம். ஆரியத்தின் ஆசிரமங்கள் வீரியமாய் விதைத்த சாதிய வகுப்புகள் பதரும் புதருமாய் சரிந்து மாய்கின்றன. சோதனைகளை சாதனைகளாக்க, தவறுகளை சரியாக்க ஒரு சரியாசனம் நமக்கு வந்தது. யார் தந்தது இச்சரியாசனம்? என்றும் சரியாத தமிழ்ச்சனம்தான் தந்தது என்று ஐயா கூறினார். அது தந்தை பெரியார் தந்தது என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி அடுத்து நமது சிலம்பு ஆராய்ச்சி செய்யும் சித்தர், உலக பொதுமறை வள்ளுவ கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் என்று அவர்களை இங்கே வருக வருக என்று அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என்னுடைய கவிதை தலைப்பு தமிழ் பகைவர் வேறறுப்போம். காவிரியின் மைந்தன் நான் மதுரை வந்தேன், கருவினிலே சுமந்தவள்தான் தமிழும் என்பேன். நாவிரிக்கும் நாணாவின் பெருமை போற்றி, நட்பு தமிழ் வட்டத்தார் மடியில் ஏற்றி, பாவலர் சீர் சுபமுருகின்
அரங்கின் முன்னர் பாவாட வந்து நின்றேன், வணங்குகின்றேன். தமிழினத்தின் பகைவர் யார் அறிதல் வேண்டும், தஞ்சமென வந்தவர்தான் புரிதல் வேண்டும். அமிழ்தமென அரும்பாக்கள் படைத்த நம்மை அறுத்தவனை அறிந்துடனே விளக்க வேண்டும். உமியளவு தன்மானம் இருந்தால் போதும், உச்சியிலே பிளந்திடலாம் விரைந்தே வாடா. உமிழ்ந்திடுமே வருங்காலம் இனியும் நன்றா, உணர்ச்சியினை உணதாக்கி எழுந்தே வாடா. தனித்தமிழால் இயம்பிட்ட மரபை மாற்றி, தம்மொழியை திணித்தாரே எழுத்தில் ஏற்றி. தனித்தமிழால் இயம்பிட்ட மரபை மாற்றி, தம்மொழியை திணித்தாரே எழுத்தில் ஏற்றி. கனிமொழியில் கழிவுகளை கலக்க வைத்தே கலப்பு மொழி ஆக்கிவிட்டார் நினைவை மாற்றி. நுனிநாக்கில் ஆங்கிலத்தை அகற்றி காட்டி, நுண்ணறிவால் நற்பாக்கள் படைத்து காட்டு. இனியேனும் உன்னிலையை அறிதல் வேண்டும், இயம்பிடுவேன் தொடர்ந்திடுவேன் தமிழை போற்றி. நடுகொல்லை தெய்வமென்றே உயர்ந்த நம்மை, நட்டதெல்லாம் கடவுள் என்று வணங்க வைத்தான். நடுகல்லை தெய்வமென்றே உயர்ந்த நம்மை, நட்டதெல்லாம் கடவுள் என்று வணங்க வைத்தான். கொடுங்கல்லில் சிலை செய்து கடவுள் என்றே கொழு வைத்து உன்னறிவை கரைத்தாரன்றோ. தடுத்திட்ட பெரியோனை எதிர்க்க வைத்தே தன்னலத்தை உயர்த்திடவே வழிகள் கண்டான். தடுத்திட்ட பெரியோனை எதிர்க்க வைத்தே தன்னலத்தை உயர்த்திடவே வழிகள் கண்டான். சடுதியிலே சாதித்தி விதைத்தார் அன்றோ, சாக்கடைக்குள் போகும் முன்னர் எழுவோம் நன்றே. முத்தமிழின் பெருமைகளை தெரிதல் வேண்டும், முகவரியில் நாம் இருக்க பழக வேண்டும். வித்துக்களை நாள்தோறும் விதைக்க வேண்டும், வீணரவர் முகத்திரையை கிழிக்க வேண்டும். எத்திசையும் எம் தமிழே ஒழிக்க வேண்டும், ஏமாந்த நிலை போதும் தெளிவு வேண்டும். முத்துக்களாய் வழிதோன்றல் பிறக்க வேண்டி, முத்துக்களாய் வழிதோன்றல் பிறக்க வேண்டி, முத்துமணி பாவுரைத்தேன் முடிவு ஒன்றே. தமிழ் பகைவர் வேறறுப்போம், தமிழா வாடா. நன்றி. நடுகல்லை தெய்வம் என்றே உயர்ந்த நம்மை, நட்டதெல்லாம் கடவுள் என்று வணங்க வைத்தான். கொடுங்கல்லில் சிலை செய்து கடவுள் என்றே கொழு வைத்து உன் அறிவை கரைத்தாரன்றோ. தடுத்திட்ட பெரியோனை தடுத்திட்ட பெரியாரை எதிர்க்க வைத்தே தன்னலத்தை உயர்த்திடவே வழிகள் கண்டான். சடுதியிலே சாதித்தி விதைத்தாரன்றோ, சாக்கடைக்குள் போகும் முன்னர் எழுவோம் நன்றே என்று இங்கே அறைகூவல் விடுத்ததோடு, வித்துகளை நாள்தோறும் விதைக்க வேண்டும், வீணரவர் முகத்திரையை கிழிக்க வேண்டும், எத்திசையும் எந்தமிலே ஒழிக்க வேண்டும், ஏமாந்த நிலை போதும் தெளிவு வேண்டும் என்று ஐயா முத்துமணி அவர்கள் சொன்ன அவருடைய கவிதையே நான் நிறைவுரையாக இன்றைக்கு நட்பு தமிழ் வட்டம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. வீதியில் தோறும் வித்துக்களை நாள்தோறும் விதைத்து கொண்டிருக்கின்றது, வீணர்களின் முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கின்றது. எத்திசையும் எந்தமிழே ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த கவியரங்கத்தை முடித்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். கவியரங்கம் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. அதை பாராட்டு வண்ணமாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஐயா நானா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்துகிறார். புரவலர் பரமானந்தம் அவர்களை அதற்கு முன்னிலை வைக்க அன்போடு வேண்டுகிறேன். பரமானந்தம் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலில் நாம் விருது வழங்குவது
நினைவு பரிசு வழங்குவது கசோராவிற்கு சான்றிதழ் வழங்கி தலைமை கவிஞர் பாவலர் சுப முருகானந்தம் அவர்களுக்கு பரமானந்தம் அவர்கள் நாண முன்னிலையில் தானாக முன்வந்து ஆனந்தமாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக பாராட்டும்படி வேண்டுகின்றோம். தலைவரும் புரவலரும் இணைந்து பாவலரை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்து நாம் அழைப்பது கவிஞர் கசோரா. பேராசிரியர் மாலாவும் சிந்தனையாளர் சர்மிளாவும் அதற்கு ஒருங்கிணைப்பு செய்வார்கள். கசோரா அவர்களுக்கு தலைவர் முன்னிலையில் புரவலர் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அடுத்து நாம் அழைப்பது வீரபாண்டி ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் கவிஞர் செல்வகுமரேசன். அடுத்து செல்வகுமரேசன் ஒரு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம். தமிழக அரசின் விருது பெற்ற செல்வகுமரேசன் அவர்களுக்கு தலைவர் முன்னிலையில் புரவலர் பரமானந்தம் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். தலைவரும் புரவலரும் இணைந்து சான்றிதழ் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக நாம் அழைப்பது தேனியிலிருந்து சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் லட்சிய ஆசிரியர் லட்சுமி குமரேசன் அவர்கள். லட்சிய ஆசிரியர் லட்சுமி குமரேசன் அவர்களுக்கு பேராசிரியர் மாலா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடியவர். இருவரும் ஒரு பகுதிக்காரர்கள். முல்லை பெரியாறு தண்ணீரை குடித்து வளர்ந்தவர்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் வாசங்களை எல்லாம் சுமந்தவர்கள். அடுத்தபடியாக நாம் அழைப்பது கவிஞர் அயூப் அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்மை சிந்திக்க வைத்த மதுரையின் கணியன் அயூப் அவர்கள். அவர்களுக்கு பரமானந்தம் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார். தலைமை கவிஞர் முருகானந்தம் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார். சமூக சிந்தனை என்றால் கோபம் பொத்துக்கிட்டு வரும் என்கிற பொன்னா நம் நானாவின் நேரடி வாரிசு. கோவிக்காம என்ன செய்ய அப்படி கேள்வி கேட்டிருக்கிறார். அவருக்கு புரவலர் பரமானந்தம் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். பெரிய கோவக்காரர் முன் சின்ன கோவக்காரர். பெரிய கோவக்காரர் சான்றிதழை வழங்குகிறார். சின்ன கோவக்காரர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்து நாம் அழைப்பது சென்னையிலிருந்து பிரத்யேகமாக நமக்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரைப்பட கவிஞர் பாடலாசிரியர் கவிஞர் வைர விசயன் அவர்கள். பேராசிரியர் மாலா அவர்கள் சர்மிளா அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்கிறார்கள். கவிஞர் விசயன் அவர்களுக்கு புரவலர் பரமானந்தம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். அருமையான கவிதை தந்த அந்த கவிஞருக்கு அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக பாராட்டும்படி அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்தபடியாக மாலா நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்க. நாகப்பட்டினத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பா முத்துமணி உலக தமிழ் கூடல் வையை தேனி தமிழ் சங்கம் நற்றின புலர்தனத்தின் ஒரு தூண் என்று சொல்லலாம். அவருக்கு புரவலர் பரமானந்தம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். தமிழ் பகையை வேறறுத்த முத்துமணி அவர்களுக்கு தலைமை கவிஞரும் சான்றிதழ் வழங்குகிறார்.
சிறப்பாக நடத்தி தந்த தலைமை கவிஞர் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நன்றி.